கடைசி பயணி ஒவ்வொரு இரவும் சரியாக இரவு 11:45 மணிக்கு ஒரு நகரப் பேருந்து டிப்போவிற்கு தனது கடைசி பயணத்தை மேற்கொள்கிறது. அது எப்போதும் காலியாகவே இருக்கும். ஆனால் இன்றிரவு டிரைவர் ஏதோ விசித்திரமான ஒன்றை கவனித்தார். கடைசி வரிசையில் ஒரு சிறுமி தனியாக அமர்ந்திருந்தாள், முற்றிலும் அசையாமல். டிரைவர், ஏய் மகளே, நீ நலமாக இருக்கிறாயா? உன் பெற்றோர் எங்கே? அவள் பதில் சொல்லவில்லை. அவள் நகரவில்லை. எதற்காகவோ காத்திருப்பது போல் ஜன்னலை பார்த்துக் கொண்டே இருந்தாள். கடைசியாக அவர்கள் கடைசி நிறுத்தத்தை அடைந்தார்கள். டிப்போ அமைதியாக இருந்தது. டிரைவர் அவளிடம் பேசத் திரும்பினார். டிரைவர், நாங்கள் இங்கே இருக்கிறோம். நீங்கள் இப்போது இறங்க வேண்டும். ஆனால் இருக்கை காலியாக இருந்தது. ஒரு தூசி படிந்த பழைய பொம்மை மட்டும் அங்கே அமர்ந்திருந்தது. அதில் ஒரு சிறிய காகித குறிப்பு பொருத்தப்பட்டிருந்தது. டிரைவரின் கைகள் நடுங்கத் தொடங்கின. அவர் நினைவு கூர்ந்தார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வழியில் இந்த பேருந்தில் இருந்து ஒரு பெண் காணாமல் போனார். வழக்கு ஒருபோதும் தீர்க்கப்படவில்லை. அந்த பெண் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதுவரை. ஓட்டுநர் சிணுங்குகிறார். சோக ஸ்மைலி. அது அவள்தான். அது உண்மையில் அவள்தான். அந்த இரவிலிருந்து யாரும் கடைசி வரிசையில் மீண்டும் உட்காரவில்லை. ஏனென்றால் சில நேரங்களில் அந்த பெண் திரும்பி வருகிறாள், ஒரு இறுதி சவாரிக்காக. சில பயணிகள் உண்மையில் ஒருபோதும் வெளியேற மாட்டார்கள்.